பிஸ்மில்லாஹிர்ரஹ்மானிர்ரஹீம் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ் வ அலா ஆலிஹி ஹிஸ்பில்லாஹ் வ அஸ்ஹாபிஹி ஜும்தில்லாஹ் வ பஅத். போன பாடத்தில் ருக்கு செய்வது எப்படி, ருக்குவில் நாம் என்ன நிலையில் இருக்கணும், ருக்குவில் என்ன தஸ்பீஹ் ஓதணும், அந்த தஸ்பீஹை எத்தனை முறை ஓதணும் அப்படிங்கிற விஷயத்தை பற்றி படித்தோம். ருக்குவில் எது வாஜிபாக இருக்குது அப்படிங்கிற விஷயங்களையெல்லாம் போன பாடத்தில் நம்ம படிச்சிருந்தோம். இப்போ என்ன படிக்க போகிறோம் அப்படின்னு சொன்னால், ருக்குவில் இருந்து நிலைக்கு வரக்கூடியது, அந்த நிலைக்கு வரக்கூடியதில் என்ன சுன்னத்துகளை நாம் கடைபிடிக்க வேண்டும், முறையாக எப்படி நிலைக்கு வர வேண்டும் அப்படிங்கிறது தான் இன்றைக்கான பாடத்தில் படிக்க போகிறோம். இந்த ருக்குவில் இருந்து வரக்கூடிய அந்த நிலைக்கு நேற்றே நாம் சொல்லியிருந்தோம், இஅ்திதால் என்று சொல்லப்படும். அதுக்கு என்ன சொல்லப்படும்? இஅ்திதால் அப்படின்னு சொல்லப்படும். இஅ்திதால்னு சொன்னால் ஒரு நிலையில் இருந்து அதே பழைய நிலைமைக்கு திரும்புவதுன்னு அர்த்தம். ஆல்ரெடி தக்பீர் கட்டுற நிலையில் இருந்து ருக்குங்கிற ஒரு நிலைக்கு போனோம், மீண்டும் ருக்கு என்கின்ற ஒரு நிலையில் இருந்து அந்த தக்பீர் கட்டக்கூடிய அதே நிலைக்கு நாம் திரும்ப செல்ல போகிறோம். தக்பீர் கட்டுற அதே நிலைக்குன்னா நம்ம தக்பீர் கட்ட போகிறதில்ல. தக்பீர் கட்டும் போது எப்படி நேராக ஸ்டெடியாக நின்னோமோ அதே மாதிரி நிற்கிறதுனால தான் அதற்கு இஅ்திதால் அப்படிங்கிற அந்த பேரும் நாம் சொல்கிறோம். சரி, இந்த ருக்குவில் இருந்து இஅ்திதால் செல்லக்கூடிய அந்த நேரத்தில் என்ன வார்த்தையை நாம் சொல்லி எழுந்திருக்கிறது? பொதுவாக தொழுகையில் எல்லா நிலைகளிலும் அல்லாஹ் அக்பர் என்கின்ற சொல்லை தான் நாம் கடைபிடிப்போம். தொழுகையில் ஆரம்பத்தில் தக்பீரே தஹரீமா கட்டும்போது அல்லாஹ் அக்பர் என்று தான் கட்டுவோம். அந்த தக்பீரே தஹரீமாவிலிருந்து ருக்குவுக்கு போகும்போது அல்லாஹ் அக்பர் தான் போவோம். ருக்குவில் இருந்து நிலைக்கு வந்ததற்கு பிறகு சுஜூதுக்கு போகும்போது அல்லாஹ் அக்பர் தான் போவோம். சுஜூதில் இருந்து நடு இருப்பு இருக்கும்போது அல்லாஹ் அக்பர் தான். அடுத்து ரெண்டாவது சுஜூதுக்கு போகும்போதும் அல்லாஹ் அக்பர் தான். அடுத்து சுஜூதிலிருந்து மொத்தமாக மேலே வர்றதுக்கும் அல்லாஹு அக்பர் என்கின்ற அந்த ஒரு வார்த்தையை தான் நாம் பயன்படுத்துவோம். ஆனால் ருக்குவில் இருந்து மேலே வரும்போது மாத்திரம் அல்லாஹ் அக்பர் என்கின்ற வார்த்தையை பயன்படுத்தாமல் வேறு ஒரு வார்த்தையை, ஒரு வாக்கியத்தை பயன்படுத்துகிறோம். என்ன வாக்கியம்? சமி அல்லாஹு லிமன் ஹமீதா அப்படின்னு சொல்லி என்ன செய்கிறதுங்க? ருக்குவில் இருந்து நிலைக்கு வருவது. சமி அல்லாஹு லிமன் ஹமீதா அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, சமிஅ கேட்டுவிட்டான். சமிஅ என்ன அர்த்தம்? கேட்டுவிட்டான். நீங்கள் எல்லாம் இப்போ ஓதக்கூடியவங்க சமிஅ என்ன வசனு? சமிஅ என்ன வசனு? ஃபஅல மாதிரியா இருக்கு. ஃபஅல வேற, சமிஅ வேற. ஃபஇல வசனு. சமிஅ என்ன வசனு? ஃபஇல வசனுங்க. அப்போது சமிஅ அப்படின்னு சொன்னால் கேட்டுவிட்டான். அல்லாஹு, அல்லாஹ் கேட்டுவிட்டான். என்ன கேட்டுவிட்டான்? லிமன் ஹமீதா, யார் அல்லாவை புகழ்ந்தாரோ அந்த புகழ்ச்சியை அல்லாஹ் கேட்டுவிட்டான் என்று நாம் ருக்குவில் இருந்து திரும்ப நிலைக்கு வரும்போது சொல்லி வாரோம். ஏன் இந்த வார்த்தையை நாம் பயன்படுத்துகிறோம்? ஏன் ருக்குவில் இருக்கும்போதும் நாம் அல்லாஹ் அக்பர்னே சொல்லலாமே, ருக்குவில் இருந்து நிலைக்கு வரும்போதும் அல்லாஹ் அக்பர்னு சொல்லலாமே அப்படின்னு கேட்டால், இந்த சமி அல்லாஹு லிமன் ஹமீதா அப்படிங்கிற இந்த வார்த்தைக்கு ஒரு வரலாறு பின்னணியும் நமக்கு இமாம்கள் முஹத்தீஸீன்கள் குறிப்பிட்டு காமிக்கிறாங்க. நல்லா இந்த வரலாறு பின்னணியை நீங்கள் கவனத்தில் வைக்கணும். அடுத்த பரீட்சையில் கண்டிப்பாக இது ஒரு கேள்வியாக உங்களுக்கு வரலாம். அப்படி வரும்போது அந்த வரலாற்று பின்னணியை நீங்கள் கண்டிப்பாக எந்த தவறுதலும் இல்லாமல் என்ன செய்கிறது? எழுத வேணும். என்ன பின்னணி சொல்கிறாங்க அப்படின்னா, ஒரு நாள் சையதுனா உமர் பின் கத்தாப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் தொழுகைக்காக வேகமாக பள்ளிவாசலுக்கு வராங்க. அப்படி வேகமாக வரக்கூடிய அந்த நேரத்தில் வேறு ஒரு மதத்தை சார்ந்த
யூத மதம்னு சொல்லப்படுது, கிறிஸ்தவ மதம்னு சொல்லப்படுது. ஆக மொத்தம் வேறு ஒரு மதத்தை சார்ந்த ஒருவர், ஒரு வயதாளி தன்னுடைய வணக்க ஸ்தலத்திற்கு நடக்க முடியாமல் ரொம்ப பொறுமையாக நடந்து போய்கிட்டு இருக்கார். இப்போ உமர் ரலியல்லாஹு அன்ஹு யோசிக்கிறாங்க, நம்ம ரொம்ப வேகமாக நடந்து இவரை கடந்து போனால் அவர் மனசில் ஒரு சின்ன சங்கடம் ஏற்பட்டுருமோ, தனக்கு வயசாயிருச்சு, தன்னை யாரும் மதிக்கலை அப்படிங்கிற மாதிரி அவர் நினச்சிருவாருன்னு சொல்லி அவருக்கு பின்னாடியே உமர் ரலியல்லாஹு அன்ஹு நடந்து போய்கிட்டே இருக்கிறாங்க. ஒரு கட்டம் வந்ததோட அவருடைய வணக்க ஸ்தலத்துக்கு அவர் உள்ளே நுழைந்துடுறாரு. அவர் உள்ளே நுழைந்ததோடு உமர் ரலியல்லாஹு அன்ஹு வேகமாக தொழுகைக்காக வேண்டி வராங்க. அப்படி வேகமாக தொழுகைக்கு வரக்கூடிய நேரத்தில் ரசூலுல்லாஹ் தொழுகையில் ருக்கூவில் இருக்கிறாங்க. ரசூலுல்லாஹ் எதில் இருக்கிறாங்க? ருக்கூவில் இருக்கிறாங்க. பொதுவாக ருக்கூவில் வந்து சேர்ந்துட்டா அந்த ஒரு ரக்காயத்தை அவருக்கு என்ன செஞ்ச மாதிரி தான், கிடைச்ச மாதிரி தான். அதாவது தக்பீரே தஹரீமா கட்டாமல், ஃபாத்திஹா ஓதாமல், துணை சூறு ஓதாமல் ஒருத்தர் ருக்கூவில் வந்து கலந்துக்கிட்டாருன்னா அவருக்கு அந்த முதல் ரக்காயத்தை என்ன செஞ்சுக்கும், கிடைத்து கொள்ளும். புரியுதுங்களா? அப்போ ரசூலுல்லாஹ் ருக்கூவில் இருக்கிறாங்க. உமர் ரலியல்லாஹு அன்ஹு வேகமாக வந்து தக்பீர் கட்டி உடனே ருக்கூவுக்கு போயிடுறாங்க. இப்போ ருக்கூவுக்கு போனதோட உமர் ரலியல்லாஹு அன்ஹுக்கு மனசுக்குள்ளே ஒரு சந்தோஷம். என்ன சந்தோஷம் அப்படின்னா, நமக்கு கொஞ்சம் தாமதமானாலும் ஒரு ரக்காயத்து கூட தப்பாமல் நமக்கு கிடச்சிருச்சே அப்படிங்கிற ஒரு சந்தோஷத்தில் அல்ஹம்துலில்லாஹ் எப்படியோ தொழுகைக்கு லேட்டாக வராமல் கரெக்டாக வந்துட்டோம் அப்படின்னு சொல்லி உமர் ரலியல்லாஹு அன்ஹு ருக்கூவில் மனசுக்குள்ளே என்ன செய்கிறாங்க, நினைக்கிறாங்க. இப்படி நினைத்த, இப்படி புகழ்ந்த இந்த புகழ்ச்சியை அல்லாஹ் ஏற்றுக்கொண்டான் அப்படிங்கிற அடிப்படையில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ருக்கூவில் இருந்து எந்திரிக்கும் போது என்ன செஞ்சாங்க, ருக்கூவில் இருந்து எந்திரிக்கும் போது என்ன செஞ்சாங்க, சமி அல்லாஹு லிமன் ஹமிதா என்று சொல்லி எழுந்தார்கள். அதுக்கு முன்னாடி வரைக்கும் ருக்கூவில் இருந்து மேலே எந்திரிக்கும் போது என்னதான் இருந்துச்சு, அல்லாஹ் அக்பர் தான் இருந்துச்சு. புரியுதுங்களா? இந்த ஒரு நிகழ்வு நடந்ததற்கு பிறகு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்படி எழுந்ததற்கு பிறகு அந்த ருக்கூவில் இருந்து அது அப்படியே வழமையாகவே என்ன செய்து விட்டது, மாறிவிட்டது. எனவே தான் சமி அல்லாஹு லிமன் ஹமிதான்னு சொன்னால் என்ன அர்த்தங்க, யார் அல்லாஹ்வை புகழ்ந்தாரோ அவருடைய புகழ்ச்சியை அல்லாஹ் செவிமடுத்து விட்டான் என்கின்ற அர்த்தத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க என்ன செஞ்சாங்க, அந்த அர்த்தத்தை கவனத்தில் கொண்டு ருக்கூவில் இருந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எழுந்தார்கள். இது வரைக்கும் நாம் அப்படி தான் சொல்லிக்கிட்டு இருக்கிறோம். இனி கியாமத் நாள் வரையும் அப்படி தான் நம்ம என்ன செய்ய போகிறோம், சொல்ல போகிறோம். அப்போ அந்த சமி அல்லாஹு லிமன் ஹமிதாவுக்கு என்ன அர்த்தம்னு கேட்டால் நீங்கள் என்ன செய்யணும், எழுதணும். சரி, இப்படி ருக்கூவில் இருந்து இஅ்திதால் எனும் நிலைக்கு வந்ததோடு அந்த நிலையில் நின்று ஒரு தஸ்பீஹை நாம் ஓதணும். எப்படி ருக்கூல சுபஹான ரப்பியல் அலீம் வபிஹம்திஹி என்று ஓதினமோ அது மாதிரி ருக்கூவில் இருந்து சமி அல்லாஹு லிமன் ஹமிதா என்று மேலே வந்ததற்கு பிறகு நாம் ஒரு தஸ்பீஹை ஓத வேண்டும். அது என்ன தஸ்பீஹ் அப்படின்னா, பாதி பேர் வழமையாக என்ன ஓதுவாங்கன்னா ரப்பனா லக்கல் ஹம்துன்னு ஓதுவோம். என்னென்னு ஓதுவோம், ரப்பனா லக்கல் ஹம்து. பெரும்பாலான நபர்கள் இந்த ஒரு சிறிய ஒரு வாக்கியத்தையே வழமையாக என்ன செய்து வருவதுண்டு, ஓதி வருவதுண்டு. ஆனால் முழுமையாக நாம் அதை என்ன செய்யறதுங்க, ஓதி பழகணும். எப்படி ஓதுறது முழுமையாக? ரப்பனா லக்கல் ஹம்து மில் அஸ் சமாவாத்தி வ மில் அல் அர்தி வ மில் மா ஷிஅத மின் ஷைஇன் பஅது. ஒரு வாட்டி சொல்லுங்க, ரப்பனா வலக்கல் ஹம்து மில் அஸ் சமாவாத்தி وملء الأرض وملء ما شئت من شيء بعد. இதுதான் ருக்கூவில் இருந்து நம்ம மேலே வந்ததற்கு பிறகு முழுமையாக ஓதக்கூடிய தஸ்பீஹ். முடிந்த அளவிற்கு இந்த தஸ்பீஹை நாம் முழுமையாக ஓத பழகிக்கணும். ஏன் முழுமையாக இதை ஓத பழகிக்கணும் அப்படின்னு சொல்கிறேன்னா, ருக்கூவில் இருந்து மேலே நாம் நிலைக்கு வந்ததற்கு பிறகு நமக்கு வாஜிபாகக்கூடிய ஒரு விஷயம் இருக்கிறது. என்ன வாஜிபாகக்கூடிய விஷயம்னு சொன்னால், நம்ம முன்னாடியே படித்தோம். என்ன படித்தோம்? அதில் வாஜிப் என்னவென்றால், ருக்குவுக்கு முன் எந்த அமைப்பில் இருந்தாரோ அதே அமைப்பிற்கு ருக்குவுக்கு பின் திரும்புவது. அதாவது தக்பீர் கட்டும்போது என்ன நிலையில் நாம் இருந்தோமோ அதே நிலைமைக்கு நாம் திரும்பணும். இப்போ நீங்கள் சமி அல்லாஹு லிமன் ஹமிதா அப்படின்னு மேலே வந்துட்டீங்கன்னா ரப்பனா லக்கல் ஹம்துன்னு டக்குன்னு என்ன செஞ்சுருவோம், நம்ம சுஜூதுக்கு போயிடுவோம். இப்போ புரியுதுங்களா? அப்போ அந்த ருக்கூவில் இருந்து நிலைக்கு வந்து அந்த நிலையில் வந்து நம்மளுடைய உடல் உறுப்புகள் அமைதி பெறாது.
கையை எடுத்து மேலே வரா மாதிரியே இருக்கும், கையை ஒழுங்காக நம்ம வைக்காத மாதிரியே இருக்கும், உடம்பை நேராக்காத மாதிரியே இருக்கும். அது உடனே சுஜூதுக்கு போகிற மாதிரி என்ன செஞ்சிடும், ஆகிவிடும். புரியுதுங்களா? அப்போ நிலைக்கு வந்து நின்ற பிறகு இந்த துவாவை முழுமையாக நாம் ஓதினோம் என்று சொன்னால் அந்த ருக்கூலிருந்து மேலே வந்ததற்கு பிறகு நம்மளுடைய உடல் உறுப்புகள் என்ன செய்துவிடும், அமைதி அடைந்து விடும். அப்படி அமைதி அடைவதுங்கிறது வாஜிபான விஷயமாக என்ன செய்து இருக்குது. அப்படி அமைதி அடைகிறது என்னவா இருக்குது, வாஜிபான விஷயமாக இருக்கிறது. அப்போது ருக்கூலிருந்து மேலே வந்ததற்கு பிறகு இந்த துவாவை என்ன செய்கிறது, ஓதுறது. அப்போ இந்த ருக்கூவில் இருந்து மேலே வந்ததற்கு பிறகு வழமையாக எப்போதும் எல்லா தொழுகையிலையும் இந்த ஒரு துவாவை ஓதணும். ஆனால் சுபுஹு தொழுகையிலையும் அதுபோன்ற ரமலான் மாதத்தில் தொழக்கூடிய அந்த வித்ரு தொழுகையிலையும் இந்த ரப்பனா லக்கல் ஹம்து அப்படிங்கிற அந்த துவாவை ஓதியதற்கு பிறகு நாம் குன்னூத் ஓதுறது நமக்கு சுன்னத்தாக்கப்பட்டிருக்கு. குன்னூத் ஓதுவது என்னவாக்கப்பட்டிருக்கிறது, சுன்னத்தாக்கப்பட்டிருக்கிறது. அந்த குன்னூத்தை நம்ம முடிந்த அளவிற்கு பேணுதலாக என்ன செய்யணும், ஓதணும். எத்தனை பேருக்கு குன்னூத்து தெரியும் தெரியல? குன்னூத்து யாருக்கா தெரியுமா? அல்லாஹும்ம ஹதினா ஃபீமன் ஹதைத் வஆஃபினா ஃபீமன் ஆஃபைத். فإنك تقضي ولا يقضى عليك ولا يضل من عليت ولا يعز من عاديت تباركت ربنا وتعاليت فلك الحمد على ما قضيت نستغفرك ونتوب إليك وصلى الله تعالى على النبي الأمي وعلى آله وصحبه وسلم ربنا اغفر وارحم وأنت خير الراحمين என்கின்ற இந்த குன்னூத்தை நம்ம என்ன செய்கிறது, ஓதிக்கொள்வது. இது வந்து சுபுஹ் தொழுகையில் வித்ரு தொழுகையில் மட்டும்தான் ஓதணுமான்னு கேட்டால் இல்லை. ஒரு நிர்பந்தமான ஒரு நேரத்தில் அல்லாஹ்வினுடைய உதவியை பெற்றுக்கொள்ளணுங்கிற ஒரு நேரத்தில் நம்ம அல்லாஹ்ட்ட உடனடியாக ஒரு விஷயத்தை பெற்றுக்கொள்ளணுங்கிற நேரத்தில் இந்த குன்னூத்துகளை நம்ம ஓதி அல்லாஹ்ட்ட உதவி தேடுவது நமக்கு என்ன செய்யப்பட்டுள்ளது, சுன்னத்தாக்கப்பட்டுள்ளது. அப்போது ருக்கூவில் இருந்து ஏத்திதால் என்கின்ற நிலைக்கு நாம் வந்தாச்சு. இப்போ ஏத்திதாலுடைய நிலைக்கு வந்ததற்கு பிறகு அடுத்து நாம் செய்யக்கூடியது சுஜூது. அடுத்து நாம் செய்யக்கூடியது என்னது, சுஜூது. சுஜூதுனா என்ன அப்படிங்கிறதுடைய அர்த்தத்தை நேற்றே நான் சொல்லியிருந்தேன். சுஜூதுக்கான அர்த்தம் என்ன, சிரம்பணிவது. சுஜூதுக்கான அர்த்தம் என்ன, சிரம்பணிவது. புரியுதுங்களா? நெற்றியை தரையில் வைத்து இறைவனுக்கு மரியாதை செய்யக்கூடிய அந்த ஒரு செயலின் அமைப்பிற்கு தான் சுஜூத் என்று அல்லது சஜிதா என்று என்ன செய்யப்படும், சொல்லப்படும். அப்போது இருமுறை சுஜூது செய்வதுடன் உறுப்புக்கள் அமைதி பெறும் வரை அதில் சிறிது நேரம் தரிபட்டு இருப்பது. சுஜூது செய்கிறோம் சொன்னால் சுஜூதில் உடல் உறுப்புக்கள் அமைதி பெறும் அளவுக்கு, உடல் உறுப்பு அமைதி பெறணும் சொன்னால் என்ன அப்படின்னா நல்லா விளங்கிக்கங்க. நாம் ஒரு அமைப்பில் இருந்து இன்னொரு அமைப்புக்கு மாறும்போது நம்மளுடைய உடலினுடைய செயல்பாடுகள் வேறு மாதிரி மாறிடும். அப்படி தானே? ருக்கூல இருக்கும்போது நம்மளுடைய கைக்கு வேலை இருக்குது, காலுக்கு வேலை இருக்குது, கழுத்துக்கு வேலை இருக்குது இல்லையா? அப்போ ருக்கூவில் இருந்து மேலே எந்திரிச்சு சமி அல்லாஹ் லிமன் ஹமிதான்னு வரும்போது நம்மளுடைய கைக்கு காலுக்கு எந்த வேலையும் இல்லை. சமி அல்லாஹ் லிமன் ஹமிதான்னு வந்ததுக்கு பிறகு நம்மளுடைய கழுத்துக்கு எந்த வேலையும் இல்லை. அதில் உடலுடைய அமைப்பு வேறு மாதிரி மாறிடுது இல்லையா? அடுத்து அதில் இருந்து சுஜூதுக்கு போகும்போது உடல் அமைப்புகளை மொத்தமாக என்ன செஞ்சிடும், மாறிடும். 2 கைக்கு வேலை, 2 உள்ளங்கைக்கு வேலை, மூக்குக்கு வேலை, நெத்திக்கு வேலை, முட்டுக்காலுக்கு வேலை, காலினுடைய விரல்களுக்கு வேலை, இப்படி எல்லா வேலைகளையும் நம்ம உடல் உறுப்புகள் என்ன செய்ய வேண்டியிருக்கு. அப்படி தானே? புரியுதா? இப்போ இந்த உடல் உறுப்புகள் அந்த வேலைகளை முழுமையாக செஞ்சு எந்த வேலையை அந்த உடல் உறுப்புகள் செஞ்சதோ அந்த வேலையில் ஒரு 2 நிமிஷம் அப்படியே இருக்கணும். ஒரு 2 நிமிஷம் இல்லை, ஒரு 30 செகண்டோ அல்லது ஒரு 45 செகண்டோ என்ன செய்கிறது, இருக்கிறது. அதுதான் உடல் உறுப்பு அமைதி பெறுவதுன்னு அர்த்தம். புரியுதுங்களா? அப்படியே பாதி சுஜூது போன மாதிரி இருந்துட்டு டக்குன்னு நடு உறுப்புக்கு வந்துடக்கூடாது. அடுத்து 2வது பாதி சுஜூது போன மாதிரி இருந்துட்டு டக்குன்னு மேலே வந்துடக்கூடாது. அப்படி வந்தால் அது சுஜூதாக ஏற்றுக்கொள்ளப்படாது. அப்படி வந்தால் என்னவாக ஏற்றுக்கொள்ளப்படாது, சுஜூதாக ஏற்றுக்கொள்ளப்படாது. தொழுகையில் அம்சங்களிலே ரொம்ப முக்கியமான ஒரு அம்சம் சுஜூது செய்வது. தொழுகையினுடைய செயல்பாடுகள், தொழுகையினுடைய ஒவ்வொரு நிலைகள் இருக்கு இல்லையா, அந்த நிலைகள்லேயே ரொம்ப முக்கியமான ஒரு நிலை என்னது, சுஜூது செய்வது. புரியுதுங்களா? ஏன்னா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, சுஜூதில் ஒரு மனிதன் இருக்கும்போது அல்லாஹ்விற்கும் அவனுக்கும் எந்த திரையும் இல்லை.
அல்லாஹ் எங்கேயோ இருக்கிறான், அப்படிதானே? அல்லாஹ் வந்து 7 வானங்களை தாண்டி 70 லட்சம் திரைகளை தாண்டி அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இருக்கின்றான் என்று நம்ம மேராஜினுடைய பாடத்தெல்லாம் நம்ம கேள்விப்பட்டிருப்போம். ஆனால் ஒரு மனுஷன் சுஜூதுக்கு போயிட்டான்னா அல்லாஹ்க்கும் அவனுக்கும் எந்த திரையும் இல்லை அப்படின்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செஞ்சாங்க, சொன்னாங்க. அது மாத்திரம் இல்லாமல் ஒரு சஹாபி ரசூலுல்லாஹ்ட்ட வந்தாங்க, யா ரசூலல்லாஹ், நாளைக்கு மறுமை நாளில் நான் உங்கள் கூட சொர்க்கத்தில் இருக்கணும், என்ன செய்ய? என்ன கேள்வி கேட்டாங்க? மறுமை நாளில் சொர்க்கத்தில் நான் உங்கள் கூட இருக்கணும், அதுக்கு நான் என்ன செய்யணும், என்ன அமலை செய்யணும், என்ன காரியத்தை செஞ்சால் எனக்கு அந்த ஒரு வாய்ப்பு கிடைக்கும்னு கேட்டாங்க. அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அக்ஸிரு சுஜூது, நீங்கள் சுஜூது செய்கிறத அதிகப்படுத்துங்க. நாங்கள் சுஜூது செய்கிறத என்ன செய்யுங்க? நாங்கள் ரசூலுல்லாஹ் அதிகப்படுத்துங்க. அப்போ சுஜூதில் இருந்து நம்மளுடைய எண்ணங்களை நாம் சரி செய்கிறது, நம்மளுடைய தேவைகளை நம்மளுடைய மனதுக்குள்ளே கொண்டு வருவது, இதெல்லாம் நமக்கு அல்லாஹ்ட்ட உதவிகளை என்ன செஞ்சு தரும்? பெற்றுத்தரக்கூடியதாக இருக்குது. புரியுதுங்களா? அப்போ அந்த சுஜூதில் நாம் என்ன செய்கிறதுங்க? கொஞ்ச நேரம் அமைதியாக இருப்பதில் உடல் உறுப்புகள் அமைதி பெறும் அளவிற்கு அந்த சுஜூதில் நாம் கொஞ்சம் நிலைத்து நீடித்து நம்மளுடைய உடல் உறுப்புகளை வைத்திருப்பது. அப்போ சுஜூதுக்களை வந்து நம்ம என்ன ஓதணும் அப்படின்னு சொன்னால், சுப்ஹான ரப்பியல் அலா வ பிஹம்திஹி. என்ன ஓதணும்? சுப்ஹான ரப்பியல் அலா வ பிஹம்திஹி, சுப்ஹான ரப்பியல் அலா வ பிஹம்திஹி என்று குறைந்தது 3 முறை அல்லது 5 முறை அல்லது 7 முறை அல்லது 9 முறை அல்லது 11 முறை. புரியுதுங்களா? ஒற்றைப்படையான எண்ணிக்கைகளில் எவ்வளோ அதிகப்படுத்த முடியுமோ அந்த அளவிற்கு என்ன செய்கிறதுங்க? நம்ம அதிகப்படுத்தி கொள்வது. இப்போ இந்த சுஜூது செய்யணும் அப்படின்னு சொன்னால் அதற்கு 2 நிபந்தனைகள் என்ன செய்கிறது? இருக்கிறது. அந்த நிபந்தனைகளுக்கு உட்பட்டு நம்மளுடைய அந்த செயலை நாம் ஆக்குனாதான் அது சுஜூதாகவே ஆகும். அந்த 2 நிபந்தனைக்கு உட்பட்டு நம்மளுடைய அந்த செயலை நம்ம ஆக்கலை அப்படின்னு சொன்னால் அது சுஜூதாக ஆகாது. சுஜூது செய்யணுமா இல்லையா? சுஜூது செய்வது ஒரு செயல் இல்லையா? அது தொழுகையில் ஒரு அம்சம். அந்த அம்சம் சரியாக நடக்கணும்னு சொன்னால், அந்த சுஜூது சரியாக அமையணும்னு சொன்னால் அதுக்கு 2 நிபந்தனைகள் என்ன செய்கிறது? இருக்கிறது. அதுக்கு எத்தனை நிபந்தனைகள் இருக்கிறது? 2 நிபந்தனைகள் இருக்கிறது. இப்போ அது என்ன 2 நிபந்தனை அப்படின்னா, சுஜூது செய்யும்போது நம்மளுடைய எந்தெந்த உடல் உறுப்புகள் கீழே படணும் அப்படிங்கிறத நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். அந்த உடல் உறுப்புக்கள்லாம் கீழே பட்டாதான் அது சுஜூதாக இருக்கும். இப்போ சொல்லக்கூடிய உடல் உறுப்புகளில் ஏதாவது ஒரு உடல் உறுப்பு தரையில் படலை அப்படின்னு சொன்னால் அது எதுவாக இருக்காது? சுஜூதாக இருக்காது. முதல்ல நம்மளுடைய நெற்றி தரையில் இருக்கணும். சுஜூதினுடைய முதல் அம்சம் என்ன? நம்மளுடைய நெற்றி தரையில் இருக்கணும். நெத்தின்னு சொன்னால் முடி வளரக்கூடிய அந்த பகுதி இருக்கு இல்லையா, அதற்கு கொஞ்சம் கீழாக இருக்கக்கூடிய நெத்தி. இப்போ முடி வளரக்கூடிய இடம் இருக்கா இல்லையாம்மா, அந்த முடி வளரக்கூடியதுக்கு கொஞ்சம் சொன்னால் ரொம்ப ஒரு என்ன சொல்கிறது, நம்ம விரலினுடைய ஒரு கோடு, விரலில் 3 கோடு இருக்கா இல்லையா, அந்த விரலினுடைய ஒரு கோடு அளவு கொஞ்சம் கீழே இறக்கிங்க. அது அந்த நெத்திக்கு தான் வந்து திறந்த நெத்தின்னு சொல்லுவாங்க. புரியுதுங்களா? மேலே முடி வளரக்கூடியதற்கு வேறு ஒரு நெத்தி, கீழே இருக்கக்கூடியதுக்கு வேறு ஒரு நெத்தி சொல்லுவோம். புரியுதுங்களா? அந்த நெத்தி என்ன செய்யணும்? தரையில் படணும். புரியுதா? அது அல்லாது ஒருவருக்கு புருவத்துக்கு கிட்ட இருக்கக்கூடிய நெத்தியில் போய் சுஜூது செய்கிறாரு அப்படின்னாலும் அது சுஜூது இல்லை. புரியுதா? உங்களுக்கு? அதே நேரத்தில் முடி வளரக்கூடிய பகுதிக்கு மேலே போய் ஒரு ஆள் சுஜூது செய்கிறாரு, அப்போ அது நெத்தியினுடைய அம்சத்திலே வராது, அது தலையினுடைய அம்சத்தில் போயிடும். அது எந்த அம்சத்தில் போயிடும்? தலைங்கிற அம்சத்துக்கு போயிடும். புரியுதுங்களா? அப்போ நெற்றி என்ன செய்யறதுங்க? தரையில் படுவது. அடுத்து 2 உள்ளங்கைகளின் ஏதேனும் ஒரு பகுதியின் மீதும் நம்மளுடைய உள்ளங்கை இருக்கா இல்லையா, உள்ளங்கை இருக்கா, 2 உள்ளங்கையும் என்ன செய்யறதுங்க? தரையில் படுவது. 2 உள்ளங்கையும் என்ன செய்யறது? தரையில் படுவது. அடுத்து 2 முழங்கால்களும் தரையில் படுவது. புரியுதா? அடுத்து 2 உள்ளங்கால் விரல்களுடைய ஓரங்களில் ஏதேனும் ஒரு பகுதியின் மீதும் சுஜூது செய்ய வேண்டும். அடுத்து என்ன செய்யணும் அப்படின்னா, நம்மளுடைய உள்ளங்கால் இருக்கா இல்லையா, நம்மளுடைய உள்ளங்காலில் இருக்கக்கூடிய விரல்களில் இருக்கக்கூடிய அந்த விரல்கள் வந்து தரையில் என்ன செய்யறதுங்க? படுவது. இந்த உடல் உறுப்புகள் வந்து தரையில் பட்டாதான் அது முழுமையான ஒரு சுஜூதாக இருக்கும். எதெல்லாம்? முதல்ல நெத்தி படணும், அப்புறம் 2 உள்ளங்கைகள் படணும், அதற்கு பிறகு நம்மளுடைய
முழங்கால்கள் தரையில் படணும். அடுத்து காலின் விரல்கள் என்ன செய்கிறது, தரையில் படணும். இந்த உடல் உறுப்புக்கள்லாம் தரையில் படாமல் ஒருத்தர் சுஜூது செய்கிறாருன்னு வச்சுக்கோங்க. இப்போ புரியுதா? இப்படி இந்த உடல் உறுப்புக்கள்லாம் தரையில் படாமல் ஒருத்தர் சுஜூது செஞ்சால் அது சுஜூதாக ஆகுமான்னு கேட்டால் சுஜூது ஆகாது. இப்போ சில பேர் என்ன செய்கிறாங்க, சின்ன பிள்ளைகள்லாம் செஞ்சுருவோம். சுஜூதுக்கு போயிட்டு ஒரு கால் சுஜூதில் போன அப்புறம் காலை மேலே தூக்குவாங்க, பார்த்துருக்கீங்களா? அல்லது ஒரு காலத்துக்கு இன்னொரு காலில் போடுவாங்க, இப்போ பார்த்துருக்கீங்களா? அல்லது அந்த காலினுடைய விரல்களை மடக்கி சுஜூதில் வச்சுருப்பாங்க. மடக்கினா உள்ள நீக்கி மடக்கி வெளியே நீக்கி தான் மடக்கணும். கையை இப்படி சொடக்கு போடுற மாதிரி வச்சு பாருங்க. இப்படி தான் கால் விரல் மடங்கி இருக்கணும். இப்போ புரியுதா? சில அப்படியே கையை மூடி மடக்கி பாருங்க. இப்படி மடக்கக்கூடாது. கையை இப்போ சொடக்கு போடுறதுக்கு இப்போ மடக்கணுமா இல்லையா? இந்த மாதிரி தான் கையை மடக்கணுமே தவிர இந்த மாதிரி காலினுடைய விரல்களை என்ன செய்யக்கூடாது, மடக்கக்கூடாது. அப்போ அந்த மாதிரி ஒருத்தர் சுஜூது செய்கிறாருன்னா அது சுஜூதாகவே என்ன செய்யக்கூடாது, சுஜூதாகவே இருக்காது. அது மாதிரி என்ன செய்கிறாங்க, சுஜூதில் இருக்கிறாங்க. அப்போ சுஜூதில் இருக்கும்போது நெத்தி படலை அப்படின்னாலும் சுஜூதாக இருக்காது, உள்ளங்கை படலை அப்படின்னாலும் அது சுஜூதாக இருக்காது. இப்போ உட்காந்து தொழும்போது சுஜூது செய்கிறாங்களே, அப்போ அது என்ன அப்படின்னா உட்காந்து தொழுபவர்களுக்கு அது கொடுக்கப்படுகின்ற சலுகை. புரியுதுங்களா? அது வேறு இது வேறு, ரெண்டையும் போட்டு என்ன செஞ்சிடக்கூடாது, நீங்கள் குழப்பிடக்கூடாது. இப்போ உட்காந்து தொழுவுறவங்க எல்லாம் சுஜூதே செய்யலையா அப்படின்ட்டு இல்லை. அது உட்காந்து தொழுவுறதுக்கான சுஜூது என்னவோ அது அந்த சுஜூதாக தான் என்ன செய்யுது, இருந்து கொண்டிருக்கிறது. புரியுங்களா? அதே மாதிரி உடலின் மேல் பகுதியை விட கீழ்ப்பகுதியை உயர்த்த வேண்டும். இன்னும் கனத்தை உணரும் அளவு தலையை பாரமாக்க வேண்டும். உடம்பினுடைய மேல் பகுதி எது? தலையில இருந்து இடுப்பு வரைக்கும் இருக்கிறது தான் உடம்பினுடைய மேல் பகுதி இல்லையா? உடம்பினுடைய கீழ்ப்பகுதி எது? இடுப்புல இருந்து கீழே கால் வரைக்கும் இருக்கிறது தான் என்னது, கீழ்ப்பகுதி. சுஜூதில் இருக்கும்போது உடலினுடைய மேல் பகுதியை விட கீழ்ப்பகுதியை உயர்த்த வேண்டும். ஆல்ரெடி நம்ம சுஜூது போனால் அப்படி தான் இருக்கும், அப்படி தானே? சுஜூது போயிட்டோம் சொன்னால் என்ன செஞ்சிடும், நம்மளுடைய முதுகிலிருந்து கழுத்து வரைக்கும் கீழே படுத்த மாதிரி இருக்கும் இல்லையா? அப்படி தானே இருக்கும். அப்போ இந்த அமைப்பில் இருக்கணும். அதே நேரத்தில் அந்த உடம்பினுடைய கனத்தை உணரும் அளவிற்கு நம்மளுடைய தலையை கொஞ்சம் பாரமாக்குறது. இப்போ புரியுதா? அதாவது நெத்தியை நல்ல தரையில் பட வைக்கிறது. சில பேர் நெத்தியை கொண்டு அப்படி பூ மாதிரி வச்சுட்டு பூ மாதிரி எடுத்துருவாங்க. அப்படி என்ன செய்யக்கூடாது, எடுக்கக்கூடாது. இந்த இரண்டு நிபந்தனைகள் இருந்தால்தான் நம்மளுடைய சுஜூதாகவே என்ன செய்யுங்க இருக்கும். இப்போது இதெல்லாம் நிபந்தனை. இப்போ சுஜூதனுடைய சுன்னத்துக்கள் என்ன செய்கிறாங்க, நமக்கு சொல்கிறாங்க. சுஜூதனுடைய சுன்னத்துக்களில் ஒன்று என்ன அப்படின்னு சொன்னால், சுஜூது செய்யும்போது மூக்கு தரையில் படுவது சுன்னத்தாக இருக்கு. சுஜூதில் முட்டுக்கை ஏன் படுது? எப்படின்னா உள்ளங்கை மட்டும்தான் படணும். அதாவது இப்போ பெண்கள் தொழுகிறீங்க இல்லையா, பெண்களுக்கான ஒரு சின்ன சின்ன சட்ட மாட்டங்கள் அப்படிங்கிறது இருக்குது. இப்போ புரியுதுங்களா? இப்போ நாம் படிக்கிறது பொது சட்ட பொது கானூன். இப்போ பெண்கள் தொழும்போது பெண்கள் உள்ளங்கையும் அவங்களுக்கு தரையில் படணும், முட்டுக்கையும் தரையில் படணும். முட்டுக்கையும் என்ன செய்யணும், தரையில் படணும். அதே நேரத்தில் அவங்க சுஜூதில் கொஞ்சம் கைகளை ஒடுக்கி வைத்துக்கொள்வது நல்லது. கைகளை ஒடுக்கி வைத்துக்கொள்வது நல்லது. சுஜூதில் இருக்கும்போது கைகளை ரொம்ப விரித்து வைக்காமல் என்ன செய்கிறது, ஒடுக்கி வைக்கிறது. அதுக்கான காரணங்கள் நிறைய என்ன செய்கிறது இருக்கிறது. அதை இன்ஷா அல்லாஹ் நீங்கள் ஆலிமாட்ட கேட்டு தெரிந்து கொள்ளலாம். சரிங்களா? சரி. அப்போ சுஜூதினுடைய சுன்னத்துக்களில் ஒரு முக்கியமான சுன்னத்து என்னன்னு சொன்னால், சுஜூது செய்யும்போது தரையில் மூக்குப்படுவது சுன்னத்தாக இருக்கிறது. அது நிபந்தனை இல்லை, அது ஷரத்து இல்லை. புரியுதுங்களா? அது சுன்னத்தா. ஏன் அதை சுன்னத்தாக்குறாங்க அப்படின்னு சொன்னால், ஒரு சில பேருக்கு மூக்கு கொஞ்சம் சப்ப மூக்காக இருக்கலாம், அல்லது மூக்கில் ஏதாவது ஒரு சின்ன பிரச்சனையிலிருந்து மூக்கு பாதியாக வெட்டப்பட்டிருக்கலாம், அல்லது வேறு ஏதோ ஒரு காரணத்தினால அவருக்கு தரையில் படாத அளவுக்கு மூக்கினுடைய ஒரு அமைப்பு இருந்ததுன்னு சொன்னால் அவருக்கு சுஜூது செஞ்சதாக ஏற்றுக்கொள்ளப்பட முடியாமல் போயிடும். அப்படிங்கிறதுனால அது சுன்னத்தாக்கப்படுகிறது. புரியுதுங்களா? அதுபோன்று வேறு உடல் உறுப்புக்களில் அவருக்கு கையிலையோ கால்லையோ எதெல்லாம் படணும் நிபந்தனைன்ட்டு எதெல்லாம் சொல்லப்பட்டிருக்கோ அதில் ஏதேனும் ஒரு நோய் அது பட முடியாமல் போகுது அப்படின்னா அவருக்கு மார்க்கம் அதில் சலுகை என்ன செய்யுங்க, வழங்கும். புரியுதுங்களா?
அப்போ அந்த சுஜூதில் சுபஹான ரப்பியல் அலா வபிஹம்திஹி என்று குறைந்தது 3 தடவை ஓத வேண்டும். புரியுங்களா? அடுத்து இன்னும் சுஜூதில் துவாவை அதிகப்படுத்துவது. சுஜூதில் என்ன செய்யறதுங்க? நமக்கு தேவையான துவாக்களை நாம் அதிகமாக அல்லாஹ்விடத்தில் கேட்பது. இப்போ இந்த துவா கேட்கறதுல நிறைய கருத்து வேறுபாடுகள் என்ன செய்து இருக்கிறது. சுஜூதில் துவா கேட்கறது அப்படிங்கிறது பொது சட்டம். எந்த தொழுகையில் கேட்கணும் அப்படிங்கிற விஷயத்தில் கருத்து வேறுபாடுகள் நிறைய இருக்குது. ஃபர்ல தொழுகையில் கேட்கலாமா, சுன்னத்தில் கேட்கலாமா, நஃபில் தொழுகையில் கேட்கலாமா, இது மாதிரியான கருத்து வேறுபாடுகள் இருக்கிறது. ஆனால் பொதுவான ஒரு விஷயம் என்ன, சுஜூதில் நாம் இருக்கிறோம் அப்படின்னு சொன்னால் சுஜூதில் இருக்கும்போது நமக்கு என்ன தேவைகள்லாம் இருக்கிறதோ அந்த தேவைகளை அல்லாஹ்ட்ட அதிகமாக நாம் கேட்டுக்கொள்ளலாம். அப்படிங்களா? புரியல? பரந்து தொழுகை அதுதான் சொல்கிறேன் இல்லையா, அதில் கருத்து வேறுபாடு இருக்குது. அதனுடைய பாடம் பின்னாடி வரும்போது நான் அதை உங்களுக்கு விளக்குவேன். புரியுதுங்களா? அதாவது இதில் இந்த பாடங்களை முடிச்சுட்டு கடைசியாக என்ன கொடுத்துருப்பாங்க அப்படின்னா, கருத்து வேறுபாடுகள் உள்ள பாடம் சொல்லி தனி 2 பாடம் வரும். அந்த பாடங்கள் என்ன செய்யப்படும், அது ஃபர்தில் செய்யலாமா, ஃபர்தில் செய்யக்கூடாதா, செய்யணும் துவா செய்யணும்னா எந்த மொழியில் துவா செய்யணும். சிலர்கள் சொல்கிறாங்க, இப்போமே அதை சொல்லிடுறேன், சிலர்கள் சொல்கிறாங்க ஃபர்து தொழுகையிலேயே நீங்கள் அல்லாஹ்ட்ட கேட்கலாம். ஃபர்து தொழுகையில் என்ன செய்யலாம்? கேட்கலாம். ஏங்க ஃபர்து தொழுகையில் அல்லாஹ்ட்ட கேட்கலான்னு ஏன் சொல்கிறாங்க அப்படின்னா, அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இங்கே வாங்க, தொழுகையே ஒட்டு மொத்தத்தில் துவா தான். தொழுகையை ஒட்டு மொத்தத்தில் என்னது தான்? துவா தான். ஏன்னா தொழுகையில் நீங்கள் அல்ஹம் சூரா ஓதுறீங்க, அடுத்து ருக்கூவில் நீங்கள் அல்லாஹ் புகழ்றீங்க, ருக்கூவில் இருந்து மேலே வரும்போது அல்லாஹ் புகழ்றீங்க, சுஜூதில் எல்லாமே துவாவினுடைய அமைப்பில் தான் இருக்குது. அதனால் நாம் என்ன செய்யலாங்க, சுஜூதில் துவா செய்யலாம் அப்படின்னு சொல்லி என்ன செய்கிறாங்க, ஒருத்தவங்க சில கருத்துக்களை பதிவு பண்ணுறாங்க. இல்லைங்க, ஃபர்து தொழுகையில் செய்ய முடியாது. எந்த தொழுகையில் செய்ய முடியாது? ஃபர்து தொழுகையில் செய்ய முடியாது. ஏங்க ஃபர்து தொழுகையில் செய்ய முடியாது நீங்கள் சொல்கிறீங்க? ஆமாம், துவான்ங்கும் போது அது குர்ஆன் ஆயத்து அல்லாது வேறு சில வார்த்தைகள் தொழுகையில் உள்ளே வரா மாதிரி இருக்குது. தொழுகையை பொறுத்த மட்டும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க எதை செஞ்சு காமிச்சாங்களோ, எதை சொல்லி காமிச்சாங்களோ அதை மட்டும்தான் நாம் செய்யணும். இப்போ நீங்கள் துவா செய்யலான்னு சொல்லிட்டா தமிழில் துவா கேட்குறவங்க இருப்பாங்க, மலையாளத்தில் கேட்குறவங்க, உருதுவில் கேட்குறவங்க, அவங்கவுங்களுடைய மொழிகள் என்ன செய்யுது, உள்ளே வருது. அப்போ அந்நிய மொழிகள் என்ன செஞ்சிடும், உள்ளே வந்துடும். என்ன செஞ்சிடும்? அந்நிய மொழிகள் உள்ளே வந்துடும். அப்புறம் அந்நிய மொழிகள் உள்ளே வந்துருச்சுன்னு சொன்னால் அது தொழுகையை முறியடிச்சிரும். அது என்னவாயிரும்? தொழுகையை முறியடிச்சிரும். அதனால் ஃபர்து தொழுகையில் கேட்க முடியாது, சுன்னத்திலும் கேட்க முடியாது. நஃபிலான வணக்கங்கள் என்ன செய்யலாம், கேட்கலாம். ஆனால் கேட்கலான்னா அப்போ கூட வாயை திறந்து என்ன செய்ய முடியாது, கேட்க முடியாது. மௌனமாக அந்த மனதிற்குள்ளே நினைக்கணும், எல்லாம் எனக்கு இந்த தேவை இருக்குன்னு மனசுக்குள்ளே என்ன செய்யணும், நினைக்கணும் அப்படின்னு ஒரு கருத்து என்ன செய்யப்படுது, சொல்லப்படுது. இல்லைங்க, எந்த மொழியினாலும் கேட்கலாம், எல்லா மொழியும் அல்லாஹ்க்குள்ள மொழி தானே அப்படின்னு ஒரு கருத்துக்கள் என்ன செய்யப்படுது, சொல்லப்படுது. ஆனால் நாம் சொல்கிற விஷயம் என்ன, முடிந்த அளவிற்கு தொழுகையில் வேறு சிந்தனைகள் இல்லாமல் நாம் தொழணும். தொழுகையில் தொழுகை முழுக்க முழுக்க நம்ம யாருக்காக வேண்டி செய்யக்கூடிய ஒரு அமல், யாருக்காக வேண்டி செய்யக்கூடிய இபாதத்து, அல்லாஹ்க்காக வேண்டி செய்யக்கூடிய இபாதத்து. இப்போ நீங்கள் துவா செய்யலாம் அப்படின்னு நம்ம சொல்லிட்டோம்னு வைங்க, நாம் மறுமையை பற்றி மட்டுமா கேட்போம்? மறுமையை பற்றி மட்டுமா கேட்போம்? இல்லை, உலகத்தில் நமக்கு என்ன தேவைகள்லாம் இருக்கோ முதல்ல அதை கேட்க ஆரம்பிச்சிடும். அப்போது அப்படி கேட்க ஆரம்பிச்சிட்டோம்னு சொன்னால் நம்ம தொழுகை முழுக்க எதற்காகவே தொழுதா மாதிரி ஆயிடுது, உலகத்துக்காகவே தொழுதா மாதிரி ஆயிடுது. அப்படி தானே? அப்போ சிந்தனைகள் என்ன செஞ்சு போயிடும், செதஞ்சு போயிடும். சிந்தனைகள் என்ன செஞ்சு போயிடும், செதஞ்சிடும். முதல் சுஜூதில் ஒரு சொந்த வீடுக்காக வேண்டி துவா செய்யணும்னு வச்சுக்குவோம். ரெண்டாவது சுஜூதில் என்ன துவா செய்யலாம்னு சொல்லி அடுத்து நம்ம தக்பீரில் நின்றுட்டு யோசிச்சுக்கிட்டு இருப்போம். அல்ஹம் சூரா ஓதும்போது என்ன செஞ்சுக்கிட்டு இருப்போம், யோசிச்சுக்கிட்டு இருப்போம். அப்படி தானே வந்துடும் கடைசியில். அதனால் முடிந்த அளவிற்கு சுஜூதுகளில் தொழுகையில் துவா செய்யாமல் நீங்கள் தனிப்பட்ட முறையில் என்ன செய்கிறது, சுஜூது செஞ்சு அல்லாஹ்ட்ட துவா செய்கிறது. தனிப்பட்ட முறையில் சுஜூது செஞ்சு என்ன செய்கிறது, சும்மா உட்காந்த நிலையில் அல்லாஹ் அக்பர் சும்மா தக்பீர் கட்டி சுஜூதுக்கு போய் என்ன செய்கிறது, அல்லாஹ்ட்ட துவா செய்கிறது. அல்லது நஃபிலான வணக்கங்களில் அல்லாஹ்ட்ட துவா செய்கிறதுன்னு சொன்னால் நமக்கு தேவைப்படுவதை மனதளவில் என்ன செய்கிறதுங்க, நினைத்து கொள்வது. புரியுதுங்களா? அப்போ துவா செய்யுங்கன்னு சொன்னால் எல்லோரும் அப்புறம் சுஜூதில் என்ன செஞ்சிடுவாங்க, இருந்துருவாங்க. அப்போ சுஜூதுலேருந்து யாரும் என்ன செய்ய மாட்டாங்க, மேலே வரமாட்டாங்க.
இன்னும் சில இமாம்கள் என்ன சொல்கிறாங்கன்னா ரசூலுல்லாஹ் சுஜூதில் சில துவா ஓதுனாங்க. யா ஹய்யு யா கய்யூம் அஸ்தகீஸ் பி ரஹ்மத்திக்க அப்படிங்கிற ஒரு சில துவாக்களை ஓதிருக்காங்க. ரசூலுல்லாஹ் ஓதன துவா மட்டும்தான் ஓதணும்னு சில கருத்துக்கள் இருக்குது. அது நிறைய கருத்து வேறுபாடுகளான விஷயங்கள் இருக்குது. முடிந்த அளவிற்கு நாம் அதை தவிர்த்து கொள்வது நல்லது. புரியுதுங்களா? அடுத்து அந்த சுஜூதிலிருந்து அடுத்து நடு இருப்பில் என்ன செய்கிறது? அமர்வது. ஒரு சுஜூது அல்லாஹ் அக்பர் ஒரு சுஜூது போகிறோமா இல்லையா? அந்த அல்லாஹ் அக்பர் சுஜூதுக்கு போனதுக்கு பின்னாடி அந்த சுஜூதில் இருந்து அல்லாஹ் அக்பர் திரும்ப நடு இருப்புக்கு என்ன செய்வோம்? நம்ம வருவோம். நடு இருப்புக்கு என்ன செய்வோம்? வருவோம். இந்த நடு இருப்புக்கு வரும்போது ஒரு தஸ்பீக ஓதணும். நடு இருப்புக்கு வரும்போது என்ன செய்யணும்? ஒரு தஸ்பீ. நம்ம எல்லோரும் பொதுவாக என்ன தஸ்பீ ஓதுவோம்? ரப்பிக்ஃபிர்லி. எல்லாம் என்ன தஸ்பீ ஓதுவோம்? சொல்லுங்கள், என்ன தஸ்பீ ஓதுவோம்? அதுவும் ஓதாத ஆள் யார் இருக்கீங்களா? இல்லை, ஒரு ஆள் தான் இல்லைங்காங்க. தெரியாதா? சுஜூதில் இருந்து அல்லாஹ் அக்பர்ன்ட்டு நம்ம சுஜூது போயிட்டு திரும்ப நடு இருப்பில் அல்லாஹ் அக்பர்னு இருக்குமா இல்லையாம்மா? அப்படி இருக்கும்போது பெரும்பாலான நபர்கள் ரப்பிக்ஃபிர்லி அப்படின்ட்டு நினச்சிடுவோம், ஓதி முடிச்சிருவோம். முடிஞ்ச அளவுக்கு அந்த தஸ்பீகையும் நம்ம முழுமையாக ஓதை படிச்சுக்கணும். முழு தஸ்பீ என்ன? ரப்பிக்ஃபிர்லி வர்ஹம்னி வஆஃபினி வஜுபுர்னி வர்ஸுக்னி வஹ்தினி அப்படின்னு சொல்லி அது கொஞ்சம் பெரிய ஒரு தஸ்பீகாகவே என்ன செய்யும்? போய் கொண்டிருக்கும். அந்த தஸ்பீகை நம்ம என்ன செய்கிறது? முழுமையாக ஓதுறது. இதில் தஸ்பீ கொடுத்துருக்காங்களா? இருக்கா? இருக்குது. என்ன இருக்குது? ரப்பிக்ஃபிர்லி வர்ஹம்னி வர்ஃபஅனி வஜுபுர்னி வர்ஸுக்னி வஹ்தினி வஆஃபினி வஅஃபு அன்னி என்று ஓதுவது. என்ன ஓதணுமா? ரப்பிக்ஃபிர்லி, இறைவா எனது பாவங்களை மன்னித்து விடு. வர்ஹம்னி, எனக்கு நீ ரஹமத்து செய்து விடு. வர்ஃபஅனி, என்னுடைய அந்தஸ்துகளை நீ உயர்த்தி விடு. வஜுபுர்னி, என்னை நீ பாதுகாத்து விடு. வர்ஸுக்னி, எனக்கு விசாலமான பொருளாதாரத்தை விசாலமானதை எனக்கு ஆக்கிவிடு. வஹ்தினி, எனக்கு நேர்வழியை காமித்து விடு. அடுத்தது வஆஃபினி, எனக்கு உடல் ஆரோக்கியத்தை கொடுத்து விடு. வஅஃபு அன்னி, என்னை மன்னித்து விடு. எவ்வளோ அற்புதமான ஒரு துவா. தனியாக உட்காந்து நம்ம தொழுதுட்டு கூட துவா கேட்டால் இப்படி ஒரு துவா என்ன செய்ய முடியாது? கேட்க முடியாது. புரியுதுங்களா? அதனால் இந்த துவா நம்ம என்ன செய்கிறது? முழுமையாக ஓதுறது. என்னத்தை? ரப்பிக்ஃபிர்லி வர்ஹம்னி வர்ஃபஅனி வஜுபுர்னி வர்ஸுக்னி வஹ்தினி வஆஃபினி வஅஃபு அன்னி என்று என்ன செய்வது? ஓதுவது சுன்னத்தாக்கப்பட்டுள்ளது. இது ஓதுறது என்னது தான்? இது சுன்னத்துன்னு சொன்னதுனால தான் நிறைய பேர் என்ன செய்ய மாட்டேங்காங்க? முழுசாக ஓதுறதில்லை. புரியுதுங்களா? சுன்னத்து ஒவ்வொன்றும் நமக்கு உயிரை விட மேலானதாக என்ன செய்யணுங்க? இருக்கணும். அப்படி மேலானதாக இருந்தால் இதெல்லாம் நம்ம முழுமையாக என்ன செய்யலாம்? ஓதலாம். அப்போ நீங்கள் பாருங்கள், இந்த மாதிரி தஸ்பீகெல்லாம் நம்ம முழுமையாக ஓதி தொழுதோம்னு சொன்னால் ஒரு 2 ரக்காயத்து தொழுது முடிக்க சுமார் நமக்கு 10 நிமிடங்கள் தேவைப்படும். எத்தனை நிமிடம் தேவைப்படும்? 10 நிமிஷங்கள் என்ன செய்யப்படும்? தேவைப்படும். நம்ம என்ன செய்கிறதில்ல? எதையுமே முழுமையாக ஓதுறதில்ல, அல்லது பாதி பேர் மொத்தத்தில் எதுவுமே ஓதுறதில்ல. சில பேர் கொஞ்சம் தெரிஞ்ச வரைக்கும் அறகுறையாக ஓதுறது, சில பேர் தெரிஞ்சாலும் சீக்கிரம் தொழணும்னு சொல்லி கொஞ்சம் கொஞ்சமாக என்ன செஞ்சுட்டு போயிடுறதுங்க? ஓதி விட்டு போய்விடுவது. அடுத்து 2 சுஜூது செய்ததற்கு பிறகு கடைசி இருப்பில் அமர்வது. அந்த இருப்பிற்கு பின் பெரும்பாலும் சலாம் கொடுக்கும் செயலே நிகழும். சில சமயம் சஜிதா சஹு செய்யும்படி வரலாம். சஜிதா சஹுனா என்ன அப்படிங்கிறத நம்ம பின்னாடி சொல்லுவோம். பெரும்பாலும் ரெண்டு ரக்காயத்தில் 2 சுஜூது முடிஞ்சதுக்கு பின்னாடி நம்ம லாஸ்ட் இருப்பில் அமர்ந்து என்ன செய்வோம்? அத்தஹியாத்து ஓதுவோம் இல்லையா? என்ன ஓதுவோம்? அத்தஹியாத்து. அத்தஹியாத்து எல்லாருக்கும் முழுமையாக தெரியும் இல்லையா? என்ன சொல்லுங்கள்? இல்லை ஓவராலாக சொல்லுங்கள். அத்தஹியாத்து லில்லாஹி வபரகாத்து ஸலவாத்து தையிபாத்து லில்லாஹி அஸ்ஸலாமு அலைக அய்யுஹன் நபிய்யு வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு அஸ்ஸலாமு அலைனா வ அலா இபாதில்லாஹி ஸாலிஹீன் அஷ்ஹது அன் லா இலாஹ இல்லல்லாஹு வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு லா ஷரீக லஹு. அடுத்து வபிதாலிக்க சொல்லுங்கள், ஃபுல்லாக சொல்லுங்கள்.
வஜஹத ஓதும். லா ஷரீக லஹு அப்துஹு வ ரசூலுஹு தான், லா ஷரீக லஹு கிடையாது. சரியா? அப்துஹு வ ரசூலுஹு. அடுத்து என்ன ஓதணும்? அல்லாஹும்ம ஸல்லி அலா சய்யிதினா முஹம்மதின் வ அலா ஆலி சய்யிதினா முஹம்மதின் கமா ஸல்லைத அலா இப்ராஹீம வ அலா ஆலி இப்ராஹீம. அங்கே இன்னக ஹமீதும் மஜீதுன்னு நிப்பாட்டிக்கலாம். அல்லது வ பாரிக் அலா முஹம்மதின் வ அலா ஆலி முஹம்மதின் கமா பாரக்த அலா இப்ராஹீம வ அலா ஆலி இப்ராஹீம இன்னக ஹமீதும் மஜீத். 2 தடவை இன்னக ஹமீதும் மஜீதுன்னு சொல்லிக்கலாம், அல்லது ஒரே தடவையில் என்ன செஞ்சுக்கலாம், சொல்லிக்கலாம். இதுக்கு அடுத்து என்ன ஓதணும்? اللهم اغفر لي ما قدمت وما أخرت وما أسررت وما أعلنت وما أسرفت وما أنت أعلم به مني أنت المقدم وأنت المؤخر لا إله إلا أنت. اللهم إني ظلمت نفسي ظلما كثيرا كبيرا ولا يغفر الذنوب إلا أنت فاغفر لي مغفرة من عندك وارحمني إنك أنت الغفور الرحيم. اللهم يا مقلب القلوب ثبت قلبي على دينك وطاعتك وإيمانك وإسلامك يا الله. اللهم إني أعوذ بك. அடுத்த துவாவை சொல்லுங்கம்மா. மறந்துருச்சா? தினமும் தொழுகையில் நீங்கள் சொல்கிறது தானே. எது வரைக்கும் தான் இப்போ தெரியும்? யா அல்லாவா? யா அல்லா வரைக்கும் தான் தெரியும். அந்த அல்லாஹும் இன்னி தொலந்து நஃப்ஸி அது ஓதுறது இல்லையா? அத்தஹியாத்தில் துவா என்ன துவா நிறையா ஓதணுமோ துவாக்கள் நீங்கள் அதிகப்படுத்திக்கலாம். புரியுதுங்களா? ஹதீஸுகளில் சஹீஹான ஹதீஸுகளில் வந்துள்ள துவாவை நீங்கள் செஞ்சுக்கலாம். அத்தஹியாத்தில் அதிகமாக ஓதிக்கலாம். அதில் குறிப்பாக வந்து அல்லாஹும்ம யா முகல்லிபல் குலூப் ரசூலுல்லாஹ் எப்பவுமே ஓதன துவா என்ன துவா? அல்லாஹும்ம யா முகல்லிபல் குலூப், இதயங்களை புரட்டி போடக்கூடியவனே, சப்பித் கல்பி, என்னுடைய இதயத்தை நீ தரிபடுத்தி விடு, அலா தீனிக்க, உன்னுடைய மார்க்கத்தின் மீது, அலா தீனிக்க ஒ தாஅத்திக்க, உனக்கு வழிபடுவதின் மீது என்னுடைய உள்ளத்தை நீ என்ன செஞ்சிரு, தரிபடுத்தி விடு. அதே மாதிரி அல்லாஹும்ம இன்னி ظلمت நஃப்ஸி ظلما كثيرا كبيرا ولا يغفر الذنوب إلا أنت فاغفر لي مغفرة من عندك وارحمني إنك أنت الغفور الرحيم. ரொம்ப அற்புதமான துவாக்கள். இந்த துவாக்கள்லாம் நம்ம வந்து தொழுகையில் ஓதுனாலே போதும், நம்மளுடைய எல்லா பாவங்களும் என்ன செய்யப்பட்டு விடும், அடியோடு அழிந்து போய்விடும். அந்த அளவுக்கு அற்புதமான துவாக்கள் என்ன செய்து நிறைய இருக்குது. அப்போ அந்த துவாக்களை இன்ஷா அல்லாஹ் ஒரு நாளைக்கு நான் உங்களுக்கு சொல்லுவேன். நீங்கள் எழுதி வச்சுக்கணும். எழுதி அதை மனப்பாடம் பண்ணி கண்டிப்பான முறையில் சொல்லவும் செய்யணும் இன்ஷா அல்லாஹ். அடுத்து அத்தஹியாத் ஓதியதற்கு பிறகு சலாம் கொடுக்கக்கூடிய செயல் நிகழும். அந்த சலாம் கொடுக்கக்கூடியதில் பரிபூர்ணம் என்ன அப்படிங்கிறத பற்றி இன்ஷா அல்லாஹ் நாளைக்கு நாம் என்ன செய்வோம், சொல்லுவோம்.